Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. South India's #1 travel brand. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த புது வருடத்தின் ஆரம்பத்திலேயே 11ஆம் இடத்துல குரு வர்றது மிகப்பெரிய யோகம். 8ஆம் இடத்துலையும் எல்லா கிரகங்கள் கூடியிருக்கு. அஷ்டமச்சனி ஆரம்பம். அஷ்டமச்சனி ஆரம்பித்து ஒரு 10 நாள் ஆச்சுன்னு வைங்க. ஆனாலும் அஷ்டமச்சனியுடைய பாதிப்புகள் பெருசாக இருக்காதுன்றதை கோட்சார வேதை அமைப்புகளை எப்போவுமே ஒரு விஷயத்தை பொதுவாக சொன்னாலும் அதிலையும் ஒரு நுணுக்கமாக பேசக்கூடிய ஜோசியன்னா உண்மையிலே பாருங்கள், ஒரு 50-100 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு மட்டும் வரக்கூடிய கோட்சார வேதை அமைப்பு இப்போது சிம்மராசிக்கு வந்திருக்கு. இது ஒரு தற்செயலான நிகழ்வு. அதிலிருந்தே தெரியுது பாருங்கள், சிம்மராசிக்காரர்கள் எல்லாமே கொடுத்து வச்சவங்க நல்லா தெரியுது. கோட்சார வேதை அமைப்பினால் என்ன நடக்கும்னு பார்த்தா அஷ்டமச்சனியோட கெடுதல்கள் நடக்காது. அஷ்டமச்சனியை தம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தர் கெடுதல் பண்ணுறார், உங்களை அடிக்க வரார், உங்களை வெட்ட வரார், உங்களை குத்த வரார். அப்போ பின்னாடி இருந்து ஒரு இன்ஸ்பெக்டரோ உங்கள் சொந்தக்காரனோ உங்களை நண்பரோ உங்கள் பிள்ளையோ பொண்டாட்டியோ புருஷனோ அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்கன்னு வைங்க. அவரால் உங்களால் உங்களை அடிக்க முடியாது, வெட்ட முடியாது, குத்த முடியாது இல்லையா? அந்த மாதிரி கெடுதலை தரக்கூடிய சனி பகவானை அப்படியே பிடித்து கொள்ளுகின்ற அமைப்பில் மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே ராகு கேது பயிற்சி பளிச்சுன்னு வந்து உட்காருது. ஆக முதல் ஒரு மாதம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். இந்த புத்தாண்டோடைய முதல் ஒரு மாதம் என்னத்தையோ இழந்த மாதிரி அல்லது எதையோ இழக்க போகிற மாதிரி ஒரு மாதிரி மனக்கலக்க அமைப்புகள் இருந்தாலும் கூட பிற்பகுதி நல்லா இருக்குங்க. ஆக ஒரு மாதம் முதல்ல ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் 11 மாதம் வெற்றிகள் கிடைக்கும். எந்த ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே உங்களுக்கு பாதிப்புகளை அடைய வைக்காது. நல்ல முன்னேற்றம் இருக்கும். அகலக்கால் மட்டும் வைக்க வேண்டாம், ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம்னு அடிக்கடி சொல்லுவேன். வேதை அமைப்புகளாக இருந்தாலும் கூட 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பணம் பற்றிய புரிதல்களை கொடுத்தே தீர வேண்டும். வேலைக்காரங்களை நம்பாதீங்க. உடையவன் இல்லா இருக்கை பால் என்பது ஒரு நிலையில் மிகப்பெரிய ஒரு நல்ல பழமொழி. எதையும் கண்ணும் கருத்துமா அங்கேயே இருந்து பாருங்கள். திருமண அமைப்புகளில் பெண்ணு பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் தடையாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே பெண்ணு பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் தடையாகிட்டே போகும். அப்பா அம்மாவை பற்றின கொஞ்சம் கவலைகள் இருக்கும். சொந்த ஊருக்கு திரும்பி வந்துடலாம்னு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சில பேர் நினைப்பீங்க. அந்த நினைக்கிறது சரியாக பூர்த்தியாக முடியாமல், இங்கேயும் இருக்க முடியாமல், வெளிநாட்டிலே இருக்க முடியாமல், திரும்பியும் வர முடியாத ஒரு சூழல்கள்லாம் இருக்கும். நினச்சது கொஞ்சம் டல்லாக லேட்டாக நடக்கும். உடனே நடக்காது, லேட்டாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆக பணம் பற்றிய விஷயங்கள் சொந்தக்காரங்க விஷயத்தில் யாரையும் நம்பிடாதீங்க. அவருக்கு பணம் கொடுத்தேன், இவருக்கு பணம் கொடுத்தேன், அவருக்கு கேரண்டி கையெழுத்து போட்டேன், ஃப்ரெண்டு தானே, அவர் தரலன்னா நான் தரேன், என் சம்பளத்தில் பிடிச்சிக்கோன்ற மாதிரி இந்த ஜாமீன் கையெழுத்து போகிறது, கேரண்டி கையெழுத்து போகிறதெல்லாம் இப்போதைக்கு கண்டிப்பாக செய்யக்கூடாது. எதுலேயும் கிரெடிட் கார்டு விஷயத்தை தூக்கி கொடுக்குறதெல்லாம் செய்யக்கூடாது. அவருக்கு கிரெடிட் கார்டு கொடுத்தேன், இவருக்கு கிரெடிட் கார்டு கொடுத்தேன் என்பதெல்லாம் கொஞ்சம் சரியாக வராது. ஆக எதிலும் கொஞ்சம் கவனம் நிதானம் கண்டிப்பாக. பண விவகாரங்களில் மட்டும் தேவை. மற்றபடி குடும்ப அமைப்புகள்லாம் ஒரு அளவுக்கு நல்லாவே இருக்கும். கொஞ்சம் திருமணம் இந்த வருஷம் கடைசியில் ஆகிடும். ஆக எல்லாவற்றிலும் பணம் பற்றிய புரிதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல புது வருடமாக தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது பார்த்திங்கன்னா புத்தாண்டு துவக்கத்திலேயே நல்லா தான் இருக்குது. 11ல் உங்களுக்கு செவ்வாய் உட்காந்துருக்கிறார். 3ஆம் இடமும் வலிமையாக இருக்கிறது, 11ஆம் இடமும் வலிமையாக இருக்குதுன்னே நான் சொல்லிடுவேன். 3, 11 போன்ற இடங்களில் செவ்வாய் வலுத்திருந்தாலே முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் 7ஆம் இடத்துல புது வருஷத்தில் பாருங்கள், ஒரு 4-5 கிரகம் சேர்ந்துருக்கும். ஒரு மாதம் கழித்து 6ஆம் இடத்திற்கு ராகு வந்துடுவார். அப்போ 3, 6, 11 போன்ற உபசய ஸ்தானங்கள் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். கணவன் மனைவி உறவு மட்டும் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். கண்டகச்சனின்னு சொல்லுவோம். 7ஆம் இடத்துல சனி இருந்தாலே ஆண் பெண் உறவுகளில் ஏதேனும் ஒரு நிலையில் சிக்கல்களை உண்டாக்குவார் அப்படின்னு தான் உண்மை. பெருசாக பெரிய அளவில் ஆண் பெண் உறவுகளில் நல்லவைகள் நடக்காது. ஆக காதலன் காதலி உறவுகளில் ஏதாவது ஒரு வகையில் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. டென்ஷன்கள் வரும். காதலர்கள் எல்லோருமே ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் சந்தேகப்படுறது, ஏற்கனவே கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு சந்தேக விதைகளை விதைக்கக்கூடிய அளவிற்கு சனியின் செயல்கள் இருக்கும். சனியை போன்ற ஒரு வயதானவர், சனியை போன்ற ஒரு வெந்தி நடக்கக்கூடியவர், சனியை போன்ற ஒரு கருப்பான ஒருவரின் மூலமாக கணவன் மனைவி மூலமாக ஏதேனும் சந்தேக வேலைகள். என்ன சந்தேக வேலை? புருஷனை பற்றி பொண்டாட்டி சந்தேகப்படுறது. எனக்கு தெரியாமல் அவங்க அண்ணன் தம்பிக்கு தூக்கி கொடுத்துட்றாரோ, அக்கா தங்கச்சிக்கு தூக்கி கொடுத்துட்றாரோ, அதனால தான் மாதம் வீட்டு காசு கொடுக்க மாட்டேன்றாரு என்கின்ற மாதிரியான அமைப்பு. எனக்கு தெரியாமல் நான் சேர்த்து வச்சுருக்கிறத பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கிறத அவள் அண்ணன் தம்பிக்கு கொடுத்துட்றாளோன்னு புருஷனை நினைக்க வைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பாலார் மீது இன்னொருத்தர் சந்தேகப்படக்கூடிய சூழல்கள் வரும். அதில் மட்டும் வயதிற்கேற்றார் போல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதைத்தான் நான் அடிக்கடி சொல்வேன், எப்பொருள் யார்வாய் கேட்பது அப்படிங்கிறது. ஆனால்
ஆனால் 11ஆம் இடம் 10ஆம் இடம் போன்றவைகள் வலிமையாக இருப்பதால் அலுவலகத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும். எதிரிகளை நீங்கள் ஜெயிக்க முடியும். எதிர்ப்புகளை விலக்கி வைக்க முடியும். பதவி பட்டம் போன்றவைகளுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகும். பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான அமைப்பில் நீங்களே செஞ்சுக்குவீங்க. பிஹெச்டி எம்ஃபில் மாதிரியான படிப்புகள்லாம் உங்களுக்கு படிக்க முடியும். மாணவர்களுக்கு கல்வி நிலைமைகள் நன்றாக இருக்கும். பெற்றவர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் செலவு சார்ந்த மெடிக்கல் படிக்கிறது, நீட்டு படிக்கிறது, அப்படி இப்படின்னு நல்ல காலேஜில் சேர்றது என்கின்ற மாதிரி மாணவர்கள் எதிர்பார்த்தாலும் அதை தாயோ தகப்பனோ செய்து கொடுக்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக உண்டு. ஆக பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு சொந்த வாழ்க்கையை தவிர மற்ற வாழ்க்கைகளில் சோகங்கள் எதுவும் இல்லாமல் நல்ல சுகமான நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் தாங்க இப்போ இருக்குது. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். என்ன ஒன்று, பெரியவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது வயதான பெரியவர்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைவுகள் இருக்கிற மாதிரி தெரியும். முதல்ல ஒரு 3-4 மாதத்துக்கு தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்த உடனே கொஞ்சம் அங்கே கால் வலிக்குது, இங்கே கை வலிக்குதுன்ற மாதிரி ஒரு 50-60 வயசுக்கு தாண்டினவங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனாலும் அவர்களுக்கும் வருடத்தின் பிற்பகுதியில் எல்லா நிறைவுகளும் கிடைக்கக்கூடிய சுபமான நல்ல புத்தாண்டாகவே அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குங்க. முன்னேற்றம் இருக்கும், ஏற்றம் இருக்கும். அப்படியே இப்போ ஒரு 2 மாதமாக துளாராசிக்காரர்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கிறத நீங்களே உணர முடியுங்க. 3 பயிற்சியும் நல்லா இருக்குதுன்னு அடிக்கடி சனி பயிற்சியிலே நான் சொன்னேன். இப்போ இந்த பாருங்கள், ஒரு மாதத்தில் தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து கரெக்டாக ஒரு மாதம், மே மாதம் 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா குரு பயிற்சி உங்களுக்கு 9ஆம் இடத்துல வரப்போகுது. அதற்கடுத்த 4 நாளில் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி உங்களுக்கு 11ஆம் இடத்துல கேது வரப்போகிறார். இதெல்லாம் ஒரு பெரிய அற்புதமான மாற்றம். எப்போதோ ஒரு முறை மட்டும்தான் இந்த 3 பயிற்சிகளும் சாதகமாக யாராவது ஒரு ராசிக்கு வருவாங்க. அது இப்போது துளாராசி. கடவுள் உங்களை பார்த்து கண்ணை திறந்துருக்கிறார். ஒன்று ஓர கண்ணை கூட திறக்கலை, 2 கண்ணையும் முழுசாக பார்த்தே துளாராசிக்காரங்களுக்கு திறந்துருக்கிறார்ன்றதான் உண்மை. துளாராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல் நல்லவைகள் நடக்கும். என்ன கிடைக்கலையோ அதெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் உண்டு. அதுக்காக அது கிடைக்கணும் இது கிடைக்கணும், அவரவருடைய தகுதி வயது உயரம்னு ஒன்று இருக்குது இல்லையா. நம்ம பிறந்த ஜாதகத்தில் நம்ம அம்பானி இல்லை, நம்ம அதானி இல்லை, நம்ம ஒரு பிரதமரை போலவோ ஒரு இவரை முதலமைச்சரை போலவோ உயர முடியாது. ஆனாலும் ஒரு துறையின் முதல்வராக இருக்கலாம், ஒரு துறையில் பிரதமராக இருக்கலாம். இந்த மாதிரியான அமைப்பில் பிறந்த ஜாதக அமைப்பின் வலுவிற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்களை துளாராசிக்காரங்க எல்லாரும் அடைய போகிறீங்க. உங்களுக்குன்னு என்ன ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கோ, தலையில் எழுதுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தலையில் என்ன எழுதியிருக்கோ அது உடனே கிடைக்கும், தாமதம் இல்லாமல் கிடைக்கும். நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், நட்புகள் கை கொடுக்கும், காதல் நிறைவேறும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடும். புதிய காதல் ப்ரொப்போசல் பண்ணுங்கள். நேர்மையான முறையில் ப்ரொப்போசல் பண்ணுறவங்க எல்லாருக்கும் டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரியான சம்மதமான பதில்கள் வரக்கூடிய அமைப்பு. இவர்தான் கணவர், இவர்தான் மனைவி, எல்லாம் அந்த புது வருஷத்திலே தெரிஞ்சிடும். யார் கூட இருக்க போகிறோம், எந்த தொழிலில் இருக்க போகிறோம், எந்த வேலையில் இருக்க போகிறோம், எது நமக்கு ஏற்றது, இதெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கிறது. வயதிற்கு ஏற்றார் போல் ஒரு வயசானவங்களுக்கு என்ன சொல்லலாம், பேரன் பேத்தி நல்லா இருப்பாங்க, பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கே உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும், கடன் நோய் எல்லாமே இதாக இருக்கும். இன்னும் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இது மிக மிக முக்கியமாக ஒன்றை எப்படி சொல்லலாம், அதாவது வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், புதிய வியாபாரத்தை நம்ம ஆரம்பிக்க முடியும், புதிய தொழில்களை ஆரம்பிக்க முடியும் என்கின்ற மாதிரியாக எல்லா நிலைமைகள்லேயுமே துளாராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றங்கள் இப்போது இந்த புத்தாண்டிலே வந்துடுங்க. பெரிய அளவில் நீங்கள் சோகங்கள் எதையுமே நீங்கள் கையில் வச்சுக்கவே தேவையில்லை. முயற்சிகள் பலிக்கும். ஆண் பெண் அறிமுகங்கள் நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. தொழில் நல்ல முன்னேற்றமாக இருக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கேற்ற ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கலைகள் சார்ந்த விஷயங்கள், சோஷியல் மீடியா கை கொடுக்கும். இது வரைக்கும் கடன் தொல்லைகள் அமைப்புகள் எல்லாமே விலகப் போகுது. ஆக எல்லா நிலைமைகள்லையும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய, நல்லவைகள் நடக்கக்கூடிய, அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போல நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சிறப்பு புத்தாண்டாக தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குதுங்க. எதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு தயாராக இருக்கக்கூடிய நல்ல புத்தாண்டு துளாராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு. விருச்சிகம்.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்திலேயே ராசிநாதன் கொஞ்சம் நல்லா இல்லை. ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் வலுவாகவே இருக்குது. எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இப்போது இருக்கும். 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி இருக்கிறது. ஒரு நிலையில் பிள்ளைங்களை பற்றி ஏதாவது ஒரு கோளாறு, பிள்ளைங்களை பற்றி ஏதாவது ஒரு மனக்கவலைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் தூர இடத்துல இருக்கின்ற பிள்ளைகள் என்ன செய்கிறாங்களோ ஏது செய்கிறாங்களோன்ற ஒரு மனக்கவலைகள், கஷ்டங்கள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். சில நேரங்களில் இந்த வருஷம்தான் பிள்ளைங்களுக்கு அதிக செலவு வரும். பிள்ளைங்களுக்கு அதிக செலவு வருதுன்னா என்ன? பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுவோம். கல்யாணம் பண்ண பெண் பிள்ளைக்கு வளைகாப்பு போன்ற விஷயங்கள், அவங்களுக்கு டெலிவரி பார்க்குற மாதிரி பிள்ளைகளால் செலவு இருந்தாலும் பிள்ளைகளால் நல்லது நடக்கும். சில நேரங்களில் பிள்ளைகளே அதிகமான எதிர்பார்ப்புகளை கொண்டதாக இருக்கும். அதுதான் படிக்க வைக்கணும், அந்த காலேஜில் தான் படிக்கணும், இந்த காலேஜில் தான் படிக்கணும்னு நமக்கு சக்திக்கு மீறி செலவு வைக்கிறாங்களேன்னு நினச்சாலும் கூட நம்ம பிள்ளைங்களுக்கு தானே செய்கிறோம் என்கின்ற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். தகன்னு தேவதை மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறக்க போது இந்த புது வருஷத்தில். ஆகவே புத்திர பாக்கிய அமைப்புகள் எல்லாம் எதுலேயுமே தடையாக இருக்காது. ரெண்டாவது, எதிர்பாராத அதிர்ஷ்டம். இதுவரைக்கும் கை கொடுக்காத ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்கள்லாம் இப்போ கை கொடுக்கும். ஒன்று ஆன்லைன் ரம்மி கிம்மின்னு சில விஷயங்களில் மனசு கொஞ்சம் நாட்டம் போகும். 8ல் குரு மாறினாலே இந்த மாதிரியான போகும். தயவுசெய்து விருச்சிக ராசிக்காரங்க அதில் போயிடாதீங்க. எப்போவுமே ஆன்லைன் ரம்மி போன்ற சூதாட்ட அமைப்புகளில் போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது யாரையுமே. ஏன்னா அது ஒரு ஆப் இல்லையா? நீங்கள் ஜெயிக்கிற மாதிரியாக அது வடிவமைக்கப்பட்டிருக்கார். நீங்கள் 13 சீட்டு ஒருத்தர்கிட்ட ஒரு டேபிளில் உட்காந்து ஆடுறீங்கன்னா கூட உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்குள்ளே யாரோ ஒருத்தர்கிட்ட தான் அந்த ரம்மி இருக்கும். யாரோ ஒருவர் ஜெயிப்பார். ஆனால் கண்ணுக்கு தெரியாதவரோடு விளையாடக்கூடிய இந்த சீட்டு விளையாட்டுகளில், ஆன்லைன் ரம்மியில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதிரியான சூதாட்ட விஷயங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், நன்மைகள் போன்றதில் தூண்டில் போடக்கூடிய விஷயங்கள், இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரியான விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனசை நீங்கள் செலுத்தி ஒரு ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தூர இடங்கள் ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் நல்லாயிருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. 12ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தாலே வெளிநாடு போக முடியும். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் இப்போது வரப்போது. அந்த வாய்ப்பை நல்ல விதமாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகள்லேயே நல்ல வேலை கிடைக்கும். நல்ல சம்பளத்துக்கு போக முடியும். பதவி உயர்வு கிடைக்கும். அங்கேயே வீடு வாகனங்கள் வாங்க முடியும். ஆக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் முதல் 3 மாதம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். முதல் 3 மாதத்தில் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல நிலைமையில் கிரகங்கள் இல்லை. எல்லாவற்றிலும் ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் கூட பிற்பகுதி 9 மாதங்கள் நல்ல விதமாக சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு சுபமான நல்ல வருஷமாக தாங்க இந்த தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand.